ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி. இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, கொரோனா பற்றின செய்திகள் பார்த்து நம்மளே டென்ஷன் ஆக்கிக்கிறத விட்டுட்டு நம்ம உடலையும் மனதையும் எப்படி ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுன்றதை பற்றின சில வழிமுறைகளை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி டாபிக் 15 பேசிக் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் டிப்ஸ் தட் மேக்ஸ் யூ பெட்டர். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம ஒரு சில விஷயங்களை யோசித்து மன உளைச்சல் ஆகிறதுனால நம்ம மூளையோட செயல்பாடு திறன் தற்காலிகமாக தடைப்பட்டு போகிறதுக்கும் பாதிப்படைகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் உங்கள் மனசை முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, நம்ம ஊரில் பல பேருக்கும் காலையில் எழுந்த உடனே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. டீ காஃபி குடிக்கிறது நம்ம உடலுக்கு கெடுதலான ஒரு விஷயம்தான். இதுக்கு பதிலாக காலையில் எழுந்த உடனே பாதி கிளாஸ் லெமன் ஜூஸில் கொஞ்சம் உப்பு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகள் குறைஞ்சி நம்ம உடல் ஆரோக்கியமாக மாறிடும். இனிமேல் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு அவசியமாக பின்பற்ற வேண்டிய ஒரு முறை பழங்கள் நிறைய சாப்பிட்றது. பழங்கள் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வர பழங்கள் ஆப்பிளும் ஆரஞ்சும் தான். இதை தாண்டி திராட்சைகள் நிறைய சாப்பிட்றதுனால நம்ம மூளையோட திறனும் புத்தியின்மையும் மேம்படும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிப் நம்பர் 4 ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிப். பீஸா நம்ம உடலுக்கு தீங்கி விளைவிக்கிற ஒரு பொருள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உணவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் பீஸா சாப்பிட்றதுனால வாழ்நாள் முழுக்க நமக்கு உடற்குழாய் புற்றுநோய் வரவே வராதுன்னு ஆராய்ச்சிகள் மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. டிப் நம்பர் 6, நமக்கு ஏற்படுற சந்தோஷம், துக்கம் போன்ற எல்லா உணர்ச்சிகளுக்குமே நம்ம உடலில் இருக்க ஒரு ஹார்மோன் தான் காரணமாக இருக்குது. அந்த வகையில் நமக்கு சந்தோஷத்தை தர ஒரு ஹார்மோன் தான் செரோட்டோனின். அவகேடோன்னு சொல்லப்படுற இந்த பட்டர் ஃப்ரூட்டை சாப்பிடும்போது செரோட்டோனின் ஹார்மோன் அதிக அளவில் சுரக்கணும். இதனால் நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் அடையணும் கூறப்படுது. டிப் நம்பர் 6, சில சமயங்களில் நம்ம பேரை யாரோ கூப்பிட்றது போல் இருக்கும். நம்ம திரும்பி பார்த்தோன்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க கூப்பிடலன்னு சொல்லிடுவாங்க. இது நம்மளோட மன பிரம்மன்னு நினச்சிட்டு விட்டுருவோம். ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் அந்த ஒரு சமயத்தில் நம்ம மனசு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இனிமேல் உங்கள் பேரை யாராவது கூப்பிட்றது போல் இருந்தால் அதுக்கு காரணம் நம்ம மனசு அந்த ஒரு சமயத்தில் ஆரோக்கியமாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 7, சமீபத்திய ஆய்வுகள் மூலயமா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, வாரத்தில் 5 நாட்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுனால நம்மளோட வாழ்நாளில் 47% அதிகமாக வாழ முடியும்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிடாம வீட்டில் ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் செஞ்ச உணவுகளை சாப்பிட்டு பழகுங்க. அதுதான் நம்ம உடலுக்கும் நல்லது. டிப் நம்பர் 8, நமக்கு கோவம் வரும்போது அவசரப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசிடுவோம். இதுக்கு காரணம் அந்த ஒரு சமயத்தில் நம்ம மூளையை விட நம்ம வாய் வேகமாக வேலை செஞ்சிடும். மூளை சொல்கிறதுக்கு முன்னாடியே வாய் அதோட வேலையை செஞ்சிடும். அதனால் நீங்கள் கோவம் வர சமயத்தில் ஒரு 10 செகண்டுக்கு உங்கள் மூச்சை இழுத்து விட்டு யோசிச்சுட்டு பேசுனீங்கன்னா அதுக்குள்ளே உங்கள் மூளை என்ன பேசணுன்றதை உங்கள் வாய்க்கு சொல்லிடும். அதனால் நீங்கள் தவறான விஷயம் எதையும் பேசிடவும் மாட்டீங்க. உங்களுக்கு கோவம் வந்தால் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பேசுங்க. டிப் நம்பர் 9, நம்மளை பல பேர் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் நமக்கு கனவு எப்படி ஏற்படுதுன்றது. அந்த வகையில் உலகத்தில் இருக்க எந்த நபராலையுமே அவங்க கண்ட கனவை முழுசாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதில் ஒரு பகுதி மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து அதை பாதி குடிச்சிட்டு காலையில் எழுந்ததுக்கப்புறம் மீதியை குடிச்சிங்கன்னா நீங்கள் இரவு கண்ட கனவு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கூறியிருக்காங்க. இதுதான் உளவியல் உண்மையும் கூட. கனவு என்னென்னு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தால் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10, நம்ம எல்லாருமே நம்மளோட காலை உணவை மறக்காமல் சாப்பிட்டே ஆகணும். அது நமக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா காலை உணவு சாப்பிட்றதுனால அன்றைக்கி நாள் முழுக்க நம்ம உற்சாகமாக இருப்போம். அப்படி காலை உணவு சாப்பிட்லன்னா நமக்கு தலைவலி, உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் வரும். அதனால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மதிய உணவு சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, காலையில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது சாப்பிடுங்க. உங்கள் வயிறு நிரம்புற அளவுக்கு சாப்பிட வேணாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாவது காலையில் மறக்காமல் சாப்பிட்ருங்க. டிப் நம்பர் 11, நீங்கள் மனசோர்வாக இருக்கும்போது அதை எப்படி கடந்து வர்றதுக்கான 2 ஈஸியான வழிகள் என்னென்னா, ஒன்று எக்ஸசைஸ். பெரிய பெரிய எக்ஸசைஸ் தான் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங் மாதிரியான எக்ஸசைசஸ் கூட செய்யலாம். 2வது வழி, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செல்ல பிராணிகளான நாய், பூனை இல்லைனா மீன்கள் கூட நேரத்தை செலவழிச்சிங்கன்னா உங்களோட மனசோர்வு முற்றிலுமாக நீங்கிடும்னு ஆராய்ச்சிகள் கூறுது. உங்கள்கிட்ட செல்லப்பிராணிகள் இல்லைன்னா இந்த வாக்கிங், ஜாக்கிங் போன்ற எக்ஸசைஸ் செய்யுங்க. உங்களோட மனசோர்வு முற்றிலுமாக நீங்கிடும்.
டிப் நம்பர் 12, வெயில் காலங்களில் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறது ஒரு சகஜமான விஷயம். அதுக்கு காரணம் சூரியனில் இருக்க யூவிஏ, யூவிபி போன்ற கதிர்வீச்சுகள் தான். இது நம்ம சருமத்துக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதில் ஒரு பிரச்சனை தான் சன்பர்ன். அதாவது முகத்தோட ஒரு பகுதி மட்டும் கருப்பாக காட்சியளிக்கும். இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம்னா, தக்காளிகளை வச்சு தான். தக்காளிகள் சன்பர்னுக்கு எதிராக நல்லாவே வேலை செய்யும். அதாவது தக்காளியை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இந்த சன்பர்னை முற்றிலுமாக தவிர்க்கலாம். உங்களால் அப்படி சாப்பிட முடியலன்னா இந்த தக்காளிகளை அரைச்சி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் இந்த சன்பர்னை தவிர்க்க முடியும். டிப் நம்பர் 13, நமக்கு சாப்பாடை விட முக்கியமான விஷயம் நல்லா தூங்குறது. ஒரு இரவு தூங்காமல் போகிறதுனால நம்ம மூளையோட திறன் 4 நாட்களுக்கு செயல்படாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சராசரி 6லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. அப்போ தான் நம்ம உடலுக்கும் நல்லது. டிப் நம்பர் 14, இந்த ஒரு காலகட்டத்தில் தூக்கமின்மை எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இரவு நேரங்களில் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்ணுக்கு பெரிதளவில் பாதிப்பு ஏற்படுது. இதுக்கு பதிலாக ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இரவில் ஈஸியாகவே தூக்கம் வந்துடும். அதுக்கு காரணம் அந்த ஒரு நேரத்தில் உங்கள் மூளை சரியாக வேலை செய்கிறதுனால ஈஸியாகவே ரிலாக்ஸ் ஆக ட்ரை பண்ணும். இதனால தான் வாழ்க்கையில் பெரிதளவில் சாதித்த சாதனையாளர்கள் அவங்களோட தினசரி பழக்கங்களில் புத்தகம் படிக்கிறத ஒரு பழக்கமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இனிமேல் இரவு நேரங்களில் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கடைசி மற்றும் 15வது டிப் என்னென்னா, தூக்கம் நம்ம உடலுக்கு நல்லது தான். ஆனால் ஆராய்ச்சிகள் படி என்ன சொல்கிறாங்கன்னா, சராசரியாக 8 மணி நேரம் வரைக்கும் தான் நம்ம தூங்கணும். 9 மணி நேரத்துக்கு மேலே நம்ம தூங்கும்போது நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 8 மணி நேரம் மட்டும் தூங்குங்க. அதிக அளவில் தூங்கிட்டு இருக்காதீங்க. அது உங்கள் உடல்நிலைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி சொன்ன 15 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நம்ம சேனலில் வீக்லி 3 டேஸ் வெவ்வேறு டாபிக்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.